இதயம் படைத்தவன் மனிதன் என்பதைக் காட்டிலும் ஈர இதயத்திற்கு சொந்தமான மனிதனை உருவாக்கக்கூடிய உந்து சக்தி நெம்புகோல் எது என்றால் பிரார்த்தனை. ஆன்மீக வாழ்வின் அடிப்படையே பிரார்த்தனை தான். பிரார்த்தனை செய்யாத இதயங்கள் வெற்று இதயங்களே அப்படின்னு முடிக்கிறாங்க. பல குருமார்கள் இன்றைக்கு என்ன நினைக்கிறோம், பிரார்த்தனை என்றால் பிற வெளித்தோற்றத்திற்கு உட்பட்டது அல்ல. நீங்களே கூட கடவுள்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்குறீங்களே, அப்படி கூடாதுங்கிறது தான் பிரார்த்தனையினுடைய அடிப்படை. எல்லாம் இல்லாத போதும் எல்லாம் இருப்பதாக நினைத்து இயற்கையில் அமைந்து இறைவனுக்கு நன்றி சொல்வது பிரார்த்தனை. எல்லாம் இருக்கக்கூடிய மன்னன் எதுவும் இல்லாது போல மீண்டும் மீண்டும் கேட்கிறானே, இதுவா பிரார்த்தனை என்று அந்த கதை முடிந்தது. இன்று நாம் பிரார்த்தனை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாக இந்த மண்ணுலகில் மனிதனாக பிறக்கக்கூடிய எல்லோருமே மனிதனாக இருப்பது அல்ல. அதற்கு ஒரு நல்ல சொற்றொடர் உண்டு, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மனிதன் என்பவன் யார் என்றால், எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்காது எல்லா உயிர்களையும் தம்முயிர் போல் நினைப்பவன்தான் மனிதன். இதயம் படைத்தவன் மனிதன் என்பதைக் காட்டிலும் ஈர இதயத்திற்கு சொந்தமான மனிதனை உருவாக்கக்கூடிய உந்து சக்தி நெம்புகோல் எது என்றால் பிரார்த்தனை. இந்த ஒரு அருமையான ஜென் கட்டுரை இது. ரொம்ப நுட்பமாக படித்தாதான் பிடிக்கும். உங்களுக்கு தகுந்த வசதிக்கு தகுந்தால் போல் எளிமைப்படுத்தி நான் சொல்கின்றேன். ஒரு மனிதனை நெளிவு சுழிவு இல்லாமல், கோணல் திருகள் இல்லாமல் நேர்கோட்டு பாதையிலே நடத்தி செல்ல, கைபிடித்து செல்லக்கூடிய உந்து சக்தி கருவி பிரார்த்தனை. அப்படியே வார்த்தைகளில் வர்ணஜாலம் போடுறாங்க. தினசரி வாழ்க்கையை ஒரு மனிதனை செம்மையாக்கக்கூடிய சக்தி பிரார்த்தனைக்கு உண்டு. அப்படியே போட்டுக்கிட்டே போகிறாங்க. ஆன்மீக வாழ்வின் அடிப்படையே பிரார்த்தனை தான். பிரார்த்தனை செய்யாத இதயங்கள் வெற்று இதயங்களே அப்படின்னு முடிக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், பிரார்த்தனை அப்படின்னா அப்படியே குளித்து ஜபம் பண்ணி புதிய உடைகளை உடுத்தி கொண்டு மந்திரங்களை அப்படியே அடி நாதத்திலிருந்து எழுப்பி சொல்வது, இது ஒரு வகையான சடங்கு. பிரார்த்தனை எப்படி அப்படிங்கிறத இந்த ஜென் கதை நமக்கு அப்படியே உடைச்சு சொல்லுது. ஒரு குரு கோவிலில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய அணுக்க சீடர்களை பார்த்து, வர வர நம்முடைய கோவிலினுடைய மனித எண்ணிக்கை, பக்தர்களின் வருகை குறைந்து கொண்டே போகிறதே, இதற்கு என்ன காரணம்? அதற்கு அந்த சீடர்கள் ரொம்ப இயல்பாக சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, இந்த நம்ம ஆற்றை கடந்து பக்கத்து ஊருக்கு போனோம்னா மக்களுக்கு தேவையானது அப்படியே சொல்கிறதுக்கு 3 சித்த புருஷர்கள் வந்திருக்காங்க. அவங்கள பார்க்கத்தான் கூட்டமாக கூடுதே தவிர நம்ம ஆலயத்துக்கு வரக்கூடிய கூட்டம் எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சு. குரு மனசில் கொஞ்சம் வேதனை வந்துடுச்சு. நேராக இந்த ஆற்றை கடந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 சித்த புருஷர்களை போய் பார்க்குறாங்க. எல்லாரும் போனதுக்கப்புறம் தனிமையில் சந்திக்கிறாங்க 2 பேர். உங்களுக்கு பிரார்த்தனைன்னா என்னன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. தெரியல. மந்திரம் ஜபம்லாம் தெரியுமா? தெரியலை. இப்படி தெரியாத, அறியாத, புரியாத உங்களை ஜனங்கள் கொண்டாடுறாங்களே, முட்டாள் அப்படின்னு திட்டாரு. யாரு? குரு. ஆனால் இந்த சித்த புருஷர்கள் அதை ஒரு சிரிப்போடு ஏற்றுக்கிட்டு, நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுங்களேன் அப்படிங்கிற. அதுக்கு குரு, பிரார்த்தனைன்னா என்ன, அப்படி பிரார்த்தனை செய்யும்போது நம்ம கண்மூடி சொல்லக்கூடிய சில மந்திரங்கள், ஜபங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டார்.
உலகமே கொண்டாடக்கூடிய இந்த சித்த புருஷர்களுக்கு நம்ம தான் குரு. ஏன்னா நம்ம பிரார்த்தனையினுடைய வலிமை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் படகுல ஏறி ஆற்ற கடந்துக்கிட்டே வந்தார். பாதி வழியில் நம்ம எல்லாம் தரையில் நடப்போம்ல, அந்த மாதிரி தண்ணி மேலே இந்த 3 சித்த புருஷர்களும் ஓடி வந்தாங்க. தண்ணி மேலே இந்த குரு பயந்துட்டாரு. குருவே நில்லுங்க, குருவே நில்லுங்க, குருவே நில்லுங்கன்னாங்க 3 சித்த புருஷர்களும். எது மேலே? தரை மேலே இல்லை, தண்ணி மேலே நடந்து. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்கள் சொல்லி கொடுத்த பிரார்த்தனைக்கான சில சொற்கள் மறந்து போச்சு, அதை திருப்பி ஒரு தடவை சொல்ல முடியுமான்னாங்க. இப்போ குரு கையெடுத்து வணங்கினார். இன்னமும் உங்களுக்கு பிரார்த்தனை பற்றியும் வகுப்பெடுக்க வேண்டாம், வழிபாடு பற்றியும் வகுப்பெடுக்க வேண்டாம், மந்திரம் பற்றியும் வகுப்பெடுக்க வேண்டாம். தண்ணி மேலே ஓடி வரக்கூடிய சக்தியை பெற்றிருக்க உங்கள்கிட்ட நான் சொல்கிறதுக்கு என் உடம்புல சக்தி இல்லைன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சித்த புருஷர்கள் இறைவனிடத்தில் ஒன்றாக இணைந்து பேசக்கூடிய வகையில் தன் இதயத்தை அமைதிப்படுத்தி பிரார்த்தனையின் உச்சத்திற்கு சென்றிருக்கிறார்கள் என்பதை தங்களுடைய செய்கையால் உணர்த்தியவர்கள் சித்த புருஷர்கள். பல குருமார்கள் இன்றைக்கு என்ன நினைக்கிறோம்? பிரார்த்தனை என்றால் பிற வெளித்தோற்றத்திற்கு உட்பட்டது அல்ல. நீங்களே கூட கடவுள்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்குறீங்களே, அப்படி கூடாதுங்கிறது தான் பிரார்த்தனையினுடைய அடிப்படை. இப்போ அப்படியே அதே ஜென் சொல்லியிருக்க இன்னொரு பக்கத்தை காட்டுறேன் பாருங்க. ஒரு காடு, வனம், அதில் ஒரு முனிவர் கண்மூடி தியானம் பண்றார். எதன் மேலும் அவருக்கு பற்று கிடையாது. அந்த நாட்டை ஆண்ட அரசன் அவருடைய சிறப்பை புகழை கேட்டான். நேர அவரை போய் தன்னுடைய அரண்மனைக்கு வருந்தி வேண்டி கூட்டிட்டு வந்துட்டான். அவர் சொல்றாரு, எனக்கு எதன் மீதும் பற்று கிடையாது, எனக்கு தேவைகள் ரொம்ப குறைவு, நான் எதுக்கு அரண்மனைக்கு வரணும்? எல்லாம் இல்லை 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 இல்லை, என்னுடைய அன்பை என்னுடைய உபசரிப்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டே ஆகணும் மகான் அப்படிலாம் சொல்லிக்கிள்ளி எல்லாம் வந்துட்டு மறுநாள் காலை சூரிய உதயத்திற்கு பிறகு தன்னுடைய வழிபாட்டு அறையினுடைய கதவுகளை திறந்து வைக்கிறான். எங்கு பார்த்தாலும் மலர்கள், பெரிய பிரசாத பொருட்கள், தூபதீப ஆராதனைக்குரிய மங்கள பொருட்கள் எவ்வளவு வச்சுட்டு குளிச்சுட்டு நிறைய திருநீர் எல்லாம் சந்தனம்லாம் பூசிக்கிட்டு அவன் இறைவனே இறைவனே என் தேசத்து எல்லையை விரிவுபடுத்து, எனக்கு இன்னும் செல்வ செழிப்பை கொடு, இன்னும் எனக்கு உடல் வலிமையும் ஆரோக்கியத்தையும் நீண்ட நாள் ஆயுளையும் கொடு, பலரையும் நான் வெற்றி கொண்டு அடிமையாக்க வேண்டும் இப்படின்னு வாய்விட்டு பிரார்த்தனை செய்கிறான். அவர் எல்லாத்தையும் போட்டுட்டு தலை தெறிக்க ஓடி கானகத்துக்கு வந்துட்டார். ராஜா என்னன்னா, இந்த பார், இந்த காட்டில் இருக்க பாருங்க மரம், எனக்கு நல்ல தென்றல் காற்று தருது, ஓடி வரக்கூடிய மலையினுடைய அருவிகள் நீர் தருது, மரத்தினுடைய காயும் கனியும் என் பசிப்பினி போக்கிறது, இந்த குகை இருக்கு பாரு எனக்கு வீடை விட பாதுகாப்பு, நான் கண்ணை மூடி பிரார்த்தனை செஞ்சிருவேன், எனக்கு எதுவும் வேண்டாம், எல்லாம் இல்லாத போதும் எல்லாம் இருப்பதாக நினைத்து இயற்கையில் அமைந்து இறைவனுக்கு நன்றி சொல்வது பிரார்த்தனை. எல்லாம் இருக்கக்கூடிய மன்னன் எதுவும் இல்லாது போல மீண்டும் மீண்டும் கேட்கிறானே, இதுவா பிரார்த்தனை என்று அந்த கதை முடிந்தது. நாம் ஜென்னை கேட்பதல்ல நம்முடைய நோக்கம். ஜென் வழி நடந்தால் நாமும் ஆனந்த பிரார்த்தனையில் அடியெடுத்து வைக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.